ஓம் நமச்சிவாய. ஓம் அகதீஸ்வரியே நமக. இன்னைக்கு அம்மாவோட மெசேஜ். ஒரு திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு மணி ஓசை அடிச்சுது. மணி ஓசை அடிச்சதுக்கு அப்புறம் அம்மா ஆசிரமத்துல இருந்து கடற்கரைக்கு வர ஆரம்பிச்சாங்க. கடற்கரைக்கு வரப்பயே அந்த கடல் அலைகளுடைய சத்தம், அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வந்தாங்க. அங்க இருந்த பக்தர்களுக்கும் ஆசிரமவாசிகளுக்கும் ஒரே மகிழ்ச்சி. அம்மா வராங்க அப்படின்னுட்டு எல்லாரும் அம்மா கிட்ட வேகமா ஓடி போய் நிக்கிறாங்க. அம்மா ஒரு தென்னை மரத்துக்கு கீழே உட்காடுறாங்க. எல்லாரும் அவங்கள சுத்தி உக்காந்துடுறாங்க. மொழிபெயர்க்கிறதுக்காக சுவாமிஜியும் பக்கத்துலயே உட்காந்துடுறாரு. அப்பா அம்மா பக்தர்களை பார்த்து கேக்குறாங்க, ஆன்மீகத்தின் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னுட்டு. அதுல 8 வயது கூட ஆகல ஒரு சிறுமி எந்திரிச்சு சொல்றா, எல்லாமே இறைவன் கையில் தான் உள்ளது. நாம் அனைவரும் இறைவனின் கையில் கருவியாக மாற வேண்டும். இந்த உலகம் மாசைகளால் நிறைந்தது, அதன் பின்னால் செல்வது பயனில்லை அப்படின்னு அந்த சிறுமி சொன்னோன்னே அம்மா அவளை அணைச்சு கணத்துல முத்தமிட்டான். அப்புறம் ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேக்குறான், அம்மா டெய்லியும் 4 மணிக்கு எந்திரிச்சு பாராயணம் செய்யுதுங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஒரு குழந்தை பரீட்சையில முதல் மதிப்பெண் வேணும் அப்படின்னா அதிகாலையில எழுந்து படிக்கணும். அதிகாலையில எழுந்து படிக்கிறதன் மூலமா அந்த குழந்தையால வெற்றி பெற முடியும். அதே போலதான் ஆன்மீகத்துல நம்ம மென்மேலும் வளர்ச்சி அடையணும்னா அதிகாலை பயிற்சி அவசியம். அதுக்கு எல்லாமே காரணம் நம்ம மனம்தான். நம்ம மனம்தான் நம்மள ஐயோ 4 மணிக்கு எந்திரிக்கிறோமே அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த மனத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பக்குவப்படுத்த ஆரம்பிக்கணும். அதுக்கு உதாரணமா, ஒரு ஆமை தனக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சதுன்னா தன்னுடைய கால் தலையெல்லாம் ஓட்டுக்குள்ள கொண்டு போயிடும். ஸோ இப்போ ஆபத்துல இருந்து என்ன பண்ணிக்காத தன்னை காத்துக்கும். அது போலதான் நம்மளோட மனம் ஆசைகளால விரிஞ்சு கிடக்கும். அதையெல்லாம் சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பாக இருக்கும். இப்ப தலைப்பிரட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தலைப்பிரட்டை வால் இருக்கும்போது தண்ணீரால அதால ஈஸியா நீந்த முடியும். தண்ணீரை விட்டு வெளியில வரப்ப அதோட வாலை கட் பண்ணிக்குமா. கட் பண்ணி என்னவா மாறிடும்னா தவளையா மாறிடுமா. அப்ப தவளையால ஈஸியா என்ன பண்ண முடியும், நிலத்துல போக முடியும். அப்ப நம்ம மனத்துல இருக்கிற ஆசை அகங்காரத்தை நம்மளால அடக்கி வைக்கும் போது நாமும் என்ன பண்ணலாம், எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியா வாழலாம். சோ மனத்தை அடக்கி நம்ம பயிற்சி செய்யறது மூலமா ஆன்மீகத்துல நம்மளால என்ன பண்ண முடியும்னா மேன்மை அடைய முடியும். ஓம் நமச்சிவாய. அமிதீஸ்வரியே நமக.